நான் ஆர்டர் பண்ண அந்த கேரளா ரித்து பாட்ஸ் வந்து ஆஃப்டர் 10 டேஸ் இன்றைக்கி ரீச் ஆயிடுச்சுங்க. இப்போது வந்து இந்த ஆஃபர் இருக்கான்னு தெரியல, ஆனால் திரும்பவும் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. ஏற்கனவே இது வந்து ஒரு பாட்டே உங்களுக்கு 40 ரூபா தான் வருது, இன்க்ளூடிங் ஷிப்பிங்க. சரி வாங்க அந்த அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். இப்படி தாங்க அவங்க ஃபுல்லாகவே வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. உள்ளே வந்து ஃபுல்லாகவே வந்து தர்மாக்கோல் மாதிரி அந்த ஷீட் இருக்கும்ல, அது வந்து போட்டு நல்லா டைட்டாக இது பண்ணியிருந்தாங்க. என்னால் வந்து எட் எ டைம் அன்பாக்ஸும் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்க முடியல. அதனால நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறமா அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. இப்படி தாங்க உள்ளே இருந்துச்சு. ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக் கவர் போட்டு நல்லாவே வந்து இது பேக் பண்ணியிருந்தாங்க, எந்த ஒரு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து வாங்க உள்ளே வந்து காமிக்கிறேன். இதுக்குள்ளே பாருங்கள், இந்த வாட்டி வந்து அவங்க அந்த ஹோல்ஸு போட்டு கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் டைம் ஹோல்ஸ் போட்டு கொடுக்கல. லாஸ்ட் டைம் இந்த தொட்டியை பிரித்து எடுத்துருக்குள்ள ஒரு பாடாயிட்டோங்க. நானும் என் ஹஸ்பண்டு சுடு தண்ணியில் வைக்க சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வெயிலில் வைங்க, அது கம்ப்ரெஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஏர் இல்லாமல் ஃபுல்லாக எல்லாமே வந்து ஜாயிண்ட் ஆகிருந்துச்சு. எங்களால் எடுக்கவே முடியல. அப்புறமா வந்து எப்படியோ எடுத்து முடிச்சாச்சு. அப்புறம் பட் இந்த வாட்டி வந்து ஃபுல்லாக அவங்கள நீட்டாக வந்து ஹோல்ஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க. நிஜமாக ஹோல்ஸ் போட்டு கொடுக்குறது ரொம்பவே வந்து நல்ல விஷயங்க. நம்மளுக்கும் ஒரு வேலை மிச்சம் தானே. அதுக்கப்புறமா வந்து இதுதான் வந்து 8x10 இன்ச்சு பாட்டுங்க, நல்லா பெருசாகவே இருந்துச்சு. இங்கே பெங்களூரில் இதே பாட்டு தான் வந்து நான் 70 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். பட் இவங்கக்கிட்ட வந்து ஆஃபரில் இப்போ நான் வந்து 40 ரூபாய்க்கு இன்க்ளூட் ஷிப்பிங் நல்லா ஆஃபரில் கிடச்சிச்சு. அதனால் நான் வாங்கிட்டேன் இதை வந்து. இப்போ வந்து இன்னொரு வேலை இருக்குங்க, பெரிய வேலை. இந்த க்ரோ பேக்கில் இருக்கிறதெல்லாம் வந்து இதில் வந்து மாற்றி வைக்கணும். நான் அந்த வாட்டி சின்னதே போதும்னு நினச்சிட்டேன். ஏன்னா வந்து நிறைய வந்து தொட்டி வந்து வச்சா வந்து ஸ்பேஸும் இருக்க மாட்டேங்குது. அதனால் இருக்கிற தொட்டி வச்சு மெயின்டைன் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடலாம், அந்த க்ரோ பேக்கே ஃபுல்லாக எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் நான். க்ரோ பேக்கில் இன்னொன்று கிண்டி விடவும் முடியலைங்க, மண் எல்லாத்தையும். அப்புறமா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அதை ஷிஃப்ட் பண்ணவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் இது வாங்கியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய் பாய்.